அன்பான தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என் நடுவிலே எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துவதாக மட்டும்தான் இருக்கணும், தேவனை உயர்த்துவதாக மட்டும்தான் இருக்கணும். நான் ஆராதனைக்கு போகிறேன், மற்றவங்க பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, பாஸ்டர் பார்க்குறாரு, அதனால் நான் நல்ல ஆராதனையில் நிரம்பி வழியத்தக்க வண்ணமாக அந்த வேஷம் தரிக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு எனக்குள் இருக்கிற தேவன், என்னை நடத்துகிற தேவன், என்னோடு கூட தரிசனத்தை வைத்து என் வாழ்வு காலத்தை அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற கர்த்தரை நான் முழு இருதயத்தோடு கூட ஆராதிப்பேன் என்கிற உங்களுடைய ஆராதனையில் உண்மையும் முத்தமத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆராதனையின் முடிவில் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்த வல்லவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உண்மையும் முத்தமத்தோடு கூட ஆராதிக்கிற ஒரு தலைமுறையாய் நாங்கள் மாறிவிட்டோம், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று. ஆமென். உண்மையாக ஆராதிங்க, உங்கள் வாழ்க்கை மெய்யான ஆசீர்வாதத்தை பெறும். காட் பிளஸ் யூ.